Vivo flagship series ஆன X series-ல ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Vivo X60, X60 Proன்னு ரெண்டு ஃபோன்ஸ் லாஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த ரெண்டு ஃபோனுமே Exynos ப்ராசஸரில் தான் லான்ச் பண்ணாங்க. இப்போது ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷனில் கொஞ்சம் அப்கிரேடோட லான்ச் பண்ணியிருக்காங்க. X60 அண்ட் X60 Pro பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் அண்ட் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறது ஃபோனோட டிசைன் தான். X60 Pro Plusஓட பேக் பேனல் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் 6.56 இன்ச் 19.8:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரை 92.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டு 240 Hz கொடுத்துருக்காங்க. 240 Hzங்கும் போது ஸ்க்ரீன் இன்னும் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 1300 nits. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே லைட்டில் கூட ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இந்த பேனலுக்கு HDR10 அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர். இந்த ஃபோன் இந்த இயரோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 888ல் ரன் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச்சில் இருக்கும். கேமிங்னு சொல்லும்போது இந்த ஃபோனில் இன்னைக்கு டேட்டில் எந்த கேம்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை தாறுமாறாக இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB அண்ட் 12GB DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 120GB இல்லைனா 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராஸ். இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே இந்த ஃபோனோட கேமராஸ் தான். பிரைமரி சென்சர் சாம்சங்கோட ஐசோசெல் HN150 மெகாபிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சாரோட பிக்சல் சைஸ் 1.2 மைக்ரான்ஸ் பிக்சல்ஸ். பிக்சல் பைண்டிங்கும் போது 2.4 மைக்ரான் பிக்சல்ஸாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ லோ லைட்டில் சென்சாரால் நல்ல லைட் கேப்சர் பண்ண முடியும். இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.57 போது பெரிய அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் எக்கச்சக்கமாக சென்சாரால் கேப்சர் பண்ண முடியும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லோ லைட்டில் OIS நல்ல ஹெல்ப் பண்ணும். வீடியோஸ் கூட நல்ல ஸ்டேபிளாக எடுக்க முடியும். f1.57 அப்பேச்சர் கூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் 2.4 மைக்ரான் சொல்லும்போது இமேஜ் சூப்பராக இருக்கும் இந்த கேமராவில். செகண்டரி சென்சார் Sony IMX598 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸோட அப்பேச்சர் f2.2. செகண்டரி சென்சாரோட பிக்சல் சைஸ் 0.8 மைக்ரான்ஸ். மேக்ரோ ஷூட்டர் அல்ட்ரா வைட் லென்ஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே 48 மெகாபிக்சல் சென்சார் தான் X50ல மெயின் சென்சாராக யூஸ் பண்ணாங்க. தேர்ட் சென்சார் 32 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.08 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 50 mm. போர்ட்ரேட் ஷாட்ஸுக்கும் மீடியம் ஜூமுக்கு இந்த லென்ஸ் யூஸ் ஆகும். ஃபோர்த் சென்சார் 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f3.4. இந்த லென்ஸ் வச்சு 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் அப்புறம் 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.45. நெக்ஸ்ட் பேட்டரி 4200 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 55 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு காரணம் லெதர் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் பேனலுக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் பொறுத்தவரை 9.10 mm. வெயிட்டும் 190 grams கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். ஆண்ட்ராய்டு 11ல் தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஆரிஜின் OS 1.0 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 5G எனேபிள் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே குளோபல் மார்க்கெட்ஸ்லையும் லான்ச் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 56,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியண்ட். 67,800 rupeesக்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.